யார் என்று தெரியுமா? தெரிகிறேன் கேளடா உட்கார்ந்து பண்ணியானே. நான் பைக்கில குடுவான பாப்பா ஆடுனவன். அவன் ஆட்டம் போடுறான். பாத்துறப்பா நான் வேலை பண்ணி பாத்துறேன். இதோ தெரிகிறேன் கேள். கோபுரஞ்சேரிக்கும் பாண்டியராஜனுக்கும் மகளாக பிறந்தேன். 2 கால் சிலம்போடு பிறந்த என்னை என்ன நடந்தது என்று சோதரர் அழைத்து சோதனை பார்த்தாய். அப்போது 2 கால் சிலம்புடன் பிறந்த இந்த குழந்தையால் இந்த மதுரை மாநகரமே அழியும் என்று ஜோதிடம் சொன்னது. அதனால் என்னை ஒரு பெட்டிகள் வைத்து கத்தரிக்கா தொட்டமாடா ஒரு பெட்ரோல் வைத்து விட்டு விட்டாய். ஆனால் விதியை மாற்ற முடியுமா? என்னாதான் மதுரை மாநகரம் அழியும் என்று இருப்பது. நான் இப்போது மதுரை அழிக்க வந்திருக்கிறேன். முட்டாள் பாண்டியனே, பாண்டியானா என்னுடைய கணவர் என்னுடைய ஒரு கால் சிலம்பை இந்த மதுரை மாநகரில் விற்று வருவதற்காக வந்திருந்தார். தவறான தீர்ப்பு கொடுத்து என் மன்னவனை கொன்று விட்டாய். உன்னுடைய சிலம்பு பார்க்கிறேன். சிலம்பு மாணிக்கலாம் முத்து பற்களா? மனைவியின் பற்கள் முத்து பற்கள். என்னுடைய சிலம்பு மாணிக்க பற்கள். இதோ என்னுடைய அண்ணன் ஆயப்படி கண்ணனை அழைத்து என்னுடைய விருதாளம் வாங்கியுள்ள சிலம்பை காட்டி மெய்வி கேட்பார். அரிகரி 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 அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா சங்க சகர துள்ளா இதனை தேசவதாரா என்னை ஆபத்தில் கலக்க வேண்டும் ஆயர்பாடி கண்ணா. Krishna Devanu Bande Ayya Devadi
தேவனும் வந்த எனக்கு உங்கள் கிரக வாகனம் உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்த சிலம்பை என்னால் கொடுக்க வேண்டும். மேலும் இந்த மதுரையை அழித்து அதை நான் ஆளும் வரத்தை கொடுக்க வேண்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும். முத்தால் பாண்டியனே, இதோ என் தன்னுடைய சிலம்பை அதே சமயம் போட்டு உடைக்கின்றேன். உன்னுடைய சிலம்பு பொற்கை முத்துக்கள் என்று சொன்னாய். இதோ பாரடா என்னுடைய முத்துக்கள், மாணிக்க பறல்கள். பாரடா முத்தால் பாண்டியனே, அங்க சிவப்பு நிறத்தில் ஓடுவது முத்துக்கள், மாணிக்க பறல்கள் அல்ல, நீதி தேவதை கண்ணீர் சிந்திய ரத்தத்தின் முத்துக்கள். இந்த மதுரை மாநகரிலே நீதி அழிந்து விட்டது, அநீதி தான் தலையேறி வருகிறது. உனக்கெல்லாம் மணிமுடி எதற்கு? கத்தரிக்க தொட்டமாடா பாண்டியானே, 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 கண்ட குண்ட கைகண்டடா கண்டாடா, கண்ட குண்ட கைகண்டடா கண்டாடா. பாண்டியராஜன் மனை கோபுரத்தேரி சிலம்பு, மாணிக்க பறவைகள், கண்ணை ஒளி சிலம்பு, முத்து பறவைகள் ரெண்டும் போட்டு மேடையில் உடைக்கும் போது மாணிக்கம், அதாவது நீதி தவறாதவன் நீதி தவறிவிட்டேன்னு சொல்லி பாண்டியராஜன் மண்ட 1000 சுக்குகால் ஆகி மறந்து விட்டார். அதை கேட்ட கோபுரம் தேவி உடன்கட்டு ஏறி விட்டார்கள். இப்போ ஒரு காளியா தேவி மதுரமா நகரத்தை எரித்து மறுபடி வாங்குறதுதான் காணுங்க. கை கட்டின பக்கமெல்லாம் அம்மா காளியாதேவி, இந்த மதுராபுரத்துல நாங்கள குடிமக்கள் நிறைய இருக்கிறோம். ஆகையினால இந்த மதுரை நகரத்தை எரிக்காமல் இருக்கமா காளியாதேவி? கேளும் குடிமக்களா, இந்த மதுரை மாநகரத்தை நான் எரிக்காமல் நிறுத்த வேண்டும் என்றால் எனக்கு மதுரை வாணியோட பெயர் சூட்ட வேண்டும். எனக்கு ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா போட வேண்டும். இறங்கக்கடை காவல் கொடுக்க வேண்டும். 2 பூ பிடித்து போடுங்கள். 3வது பூவிற்கு நான் தேடி போகிறேன். என்னை மதுரையாளியோட பெயர் சூட்டி ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா போட்டால் உங்களை எல்லாம் காத்து வருகிறேன் குடிமக்களா. காளியாதேவி, நான் இப்போது பிரயாணம் சென்று மந்திரம் படித்து வருகிறேன் குடிமக்களா. தொட்டிட்டு மரத காலி தான் தேர் ஓடுது, வருஷத்துக்கு ஒரு தான் தேர் ஓடுது. மதுரையில இருந்து வந்த காலி தான் மரதகாளி. மதுரகாளிக்கு இரமக்கடை காவல் கொடுத்து
சந்திக்கு சந்தி சதுரவானம் போட்டு மூளைக்கு மூளை முதல் வானம் போட்டு 2 பூ பிடிச்சு போட்டா 3வது பூ தேரேன்னு சொல்றாங்க. அது போல குடிமக்களை காப்பாற்ற சொல்லி அந்த தேர் திருவிழா போனதுனாலதான் இந்த மதுரவானத்தை எரிக்காம நிறுத்தி விட்டு காளியா தேவி மலையாளம் கேட்டு மதுரை போய் கத்துவாரி இருக்காங்க. நம்ம ஆளாச்சு ஒரு 4 பேர் எடுத்துருவாங்க கொள்ளிக்கு போக. சொல்லுமம்மா காளிதேவி வடநாட்டு சீமை எல்லாம் ஆண்டவாளு வடக்கே வேகுதொலைவா அப்பா குடிமக்களம் குடிமக்களம் வடக்கே வேகுதொலைவா நல்ல வடநாடு சீமை எல்லாம் வடக்கே வேகுதொலைவா வடநாட்டு சீமையெல்லாம் புதுளையா சொல்லுமம்மா காளிதேவி அங்கே சீமை எல்லாம் ஆண்டவாளு வடக்கே வேகுதொலைவா குடிமக்களம் குடிமக்களம் தென்பாட்டி சீமையெல்லாம் புதுளையா நல்ல தெங்காஞ்சி சீமை எல்லாம் அதற்கே வெகுதொலைவா தென்பாட்டி சீமையெல்லாம் வடக்கே புதுளையா நல்ல வடநாடு சீமை எல்லாம் வடக்கே வெகுதொலைவா வடநாட்டு சீமையெல்லாம் நல்ல வடநாடு சீமை எல்லாம் வடக்கே வெகுதொலைவா வடநாட்டு சீமையெல்லாம் கேளுங்க சகோதரர்களே, இப்போது காளியா தேவி ஆ. மலையாளம் சென்று மந்திரபோதம் கத்து வர்றாங்க. அதனால இதோட உங்களுடைய நாடகம் முடிவு வருது. நாடகம் கேட்ட மக்களுக்கெல்லாம் காளியா தேவி வரம் கொடுத்து நல்லபடி இருக்குன்னு சொல்லி வேண்டி எங்களுக்கெல்லாம் நாடகத்தை ஒத்துழைப்பு கொடுத்த அனைவரும் நல்லவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்ப கோயிலுக்கு சுத்தி வர ஆலத்தை எடுத்துருவாங்க.